ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் FT ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நாம் மார்னிங் பைக் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு நம்ம இங்கே வந்திருக்கோம்னா அந்த MSA டிஃபன் சென்டர் ட்ரிப்ளிகேண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே உங்களுக்கு வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கிடைக்குது. ஸோ இவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் லைக் ஆப்பம் வித் பாயா, அப்புறம் கார சேமியா, எக் ஆப்பம், அதுக்கப்புறம் மக்ரூனி, சிக்கன் மக்ரூனி, வீட் பரோட்டா, மைதா பரோட்டா, கீ ரைஸு, அதுக்கப்புறம் முட்டை தோசை. இவங்ககிட்ட சண்டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி வந்து அவைலபிளாக இருக்குது. அது கூட நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட தோசை, ஆப்பம் எல்லாமே சுட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் இவங்ககிட்ட வந்து ஆப்பம், அதுக்கப்புறம் மக்ரூனி அண்டு நெய் சோறு இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இவங்ககிட்ட நான்வெஜ் கிரேவிஸ், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சட்னி, அப்புறம் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம இவங்ககிட்ட முட்டை ஆப்பம் ஒன்று வாங்கியாச்சு. முட்டை ஆப்பம் கூட பார்த்திங்கன்னா அவங்க மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் சால்னா எல்லாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. ஸோ நல்ல மீன் குழம்பு, நல்ல சுண்டை காய்ச்சின மீன் குழம்பு, அதுக்கப்புறம் அந்த மட்டன் எல்லாம் போட்டு செய்கிற குழம்பு எல்லாமே வந்து முட்டை ஆப்பம் கூட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ மஸ்ட்டு ட்ரை தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் மக்ரூனி கொஞ்சம் வாங்கினது ஜஸ்ட் 30 rupees தான். ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட்டாக கிடைக்கும். ஸோ முட்டை ஆப்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15-20 rupees கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 30 rupeesக்கு சிக்கன் மக்ரூனி, நல்லா சிக்கன்லாம் போட்டு நிறைய குட்டி குட்டி சிக்கன் போட்டு மக்ரூனி செஞ்சு கொடுப்பாங்க. மார்னிங்கே அந்த சிக்கன் மக்ரூனிலாம் சாப்பிட நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வித் சிக்கன் பெப்பர் மசாலா ஒன்று வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து நல்லா அந்த நெய் சோறு, ஸோ அவங்களோட அந்த முந்திரி இதெல்லாம் போட்டு செய்கிற அந்த நெய் சோறை வந்து வச்சுட்டு அப்படியே இந்த சிக்கன் பெப்பர் மசாலா வித் நல்ல செமி கிரேவியோட அந்த பெப்பர்லாம் போட்டு செஞ்சால் சிக்கன் பெப்பர் மசாலா, அது கூட மட்டன் குழம்பு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அது கூட மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பெப்பர் மசாலா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா பெரிய பீஸாக போட்டிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு 3-4 பீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது கூட அந்த கிரேவி அதை வந்து அப்படியே நெய் சோறில் வந்து அப்படியே வந்து போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஸோ நல்ல டிஃப்ரெண்ட்டான நல்ல உருது ஸ்டைல் அந்த கிரேவிலாம் வச்சுருந்தாங்க. சிக்கனோட சேர்த்து கீ ரைஸ் சூப்பராக இருந்தது. அது கூட அந்த மட்டன் தால்ச்சா குழம்பு, ஸோ அந்த கொழுப்புலாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அந்த மட்டன் குழம்பையும் போட்டு டேஸ்ட் பண்ணோம். அதுவுமே வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ அதுவுமே மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே கீ ரைஸ் வந்து உங்க 12 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு கீ ரைஸ் கூட கிடைக்கும். நீங்கள் மார்னிங் இங்கே சாப்பிட்லாம். ஸோ இதுவுமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு, அதுவுமே நல்ல சுண்டை காய்ச்சின மீன் குழம்பு. ஸோ அதுவுமே லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவுமே நல்ல திக்காக கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் MSA டிஃபன் சென்டர் போனீங்கன்னா அந்த கீ ரைஸ் வித் இந்த கிரேவியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட மட்டன் பாயாவும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீன் ஆனது வீடியோ. பை.